இந்த பார்சல் வந்து நம்ம ட்ரை சேனலோட சின்ன அப்டேட்னே சொல்லலாம். ஒரு சின்ன அப்டேட்கோசரம் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது நேரம் நைட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சிசர் பாக்ஸ்குள்ளே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ட்ரைபாடில் 3110 3-way ஹெட்டுன்னு பில்ட் இன் லெவல் 4 குயிக் லெவல் லாக் அப்படி இப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபோனுக்கு தான் வாங்கினேன், பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நான் ஒன்றும் கேமரா வச்சு நான் ஒன்றும் ஷூட் பண்ணல. 3110 ஒரு பட்ஜெட். இது அதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் நான் வந்து 320 சம்திங் நம்ம வாங்கின ஆஃபரில். கிரேட் இமேஜ் செட்டில் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, இங்கே தான் ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கும் போல இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மொபைல் ஹோல்டர்னு நினைக்கிறேன். நாட் பேட். ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பிளாஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி விரியும் போது இது லைட்டாக உடையிற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகே. ஒரு பிகினியர் அப்படின்னா இது ஓகேன்னு சொல்லலாம். நம்ம ட்ரைபாட் எடுக்கலாம். ஓகே, ட்ரைபாட் எடுத்துட்டோம். ஒரு சின்ன ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா கரெக்டாக செட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நான் இது எதிர்பார்க்கல, பட் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. என்னோடய லெவலிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்கா என்னோடய வீடு? ஓகே, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இருக்குது. என்னோடய வீடோட பெஞ்சோட கரெக்டாக கிராவிட்டி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, இது ட்ரைபாட். ஓரளவுக்கு பிளாஸ்டிக் ரொம்ப மட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு கொஞ்சம் ரிச் லுக் இல்லை ஆக்சுவலாக. உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்காது. சும்மா ஒரு சின்ன ட்ரைபாட், அவ்வளோதான். ஆக்சுவலாக ட்ரைபாட் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன். பட்டு குவாலிட்டியும் பார்க்கும்போது கொஞ்சம் லோ லெவலில் இருக்குது. 200 ரூபாய்க்கு என்னவோ அதை எதிர்பார்க்கலாம், மற்றபடி பெருசாக எதிர்பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. சும்மா லைட்டாக பெண்ட் பண்ணால் உடஞ்சிடும். ஒன்றுமே இல்லை. பெருசாக லோட் கொடுக்க முடியாது, பெருசாக ஆங்கிள்லாம் இது பண்ண முடியாது. செட் பண்ணிட்டா சும்மா பொம்மை மாதிரி நின்றுக்கும், அவ்வளோதான் ட்ரைபாட். பெருசாக இதை வச்சு ஹேண்டில்லாம் பண்ண முடியாது. ஓகே, பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரிப்பே இருக்காது. சும்மா ஒரு தொலான்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒரு ஸ்ட்ரிப்புலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இது ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னுட்டு. சும்மா ஏதோ கயிறு ஆடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரிங்க. சும்மா ஏதோ கால்லாம் ஒரே ஸ்ட்ரிப்பாக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு வந்து லூஸாக தான் வச்சுருக்கேன். அந்த பேண்ட்லாம் ஒன்றும் லாக் பண்ணல. அப்படி இருந்து எப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாப் கொடுத்துருக்கலாம். அந்த எதுவும் கொடுக்காம வெறும் சும்மா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சும்மா திருப்பினத்துக்கே உடஞ்சிருச்சு. டைட்டும் ஆகலை. உங்களுக்கு சும்மா ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டியிருக்கேன். டைட் ஒன்றும் பெருசாக ஆகலை. ஸோ இது ஒரு ட்ராபேக். இது வந்து பெருசாக டைட்டும் பண்ண முடியாது. நான் சும்மா ஃபேக்கு போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டாக நான் ஒரு ட்ரைபாட் வாங்குறேன். என்கிட்ட காசே இல்லைப்பா, நான் சும்மா ஃபோன் மட்டும்தான் ஹேண்ட் பண்ணுவேன், நான் ரொம்ப ஹெவி யூசேஜ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் போகலாம். பட் நானும் எடுத்துகிட்டு போவேன், ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா இதை பாருங்கள், இதுதான் நிலைமை. அவ்வளோதான். நம்ம சும்மா ஆடிட்டுருக்கோம். இது எப்படி ஏன் ஆடுதுன்னு சொன்னிங்கன்னா, ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிப்னஸ் இல்லை. சும்மா ஏதோ கொடுக்கணுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏதோ கொடுக்கணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரிப்புலாம் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இது லாக் பண்ணிட்டு இன்னொரு கிளிப்பை காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் லைட்டாக ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். எந்த ஷேக்னு சொல்லலை, ஃபுல்லாக லாக்கில் இருக்குது. நான் கரெக்டாக ஷேக் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது. ஸோ லாக் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை. பட்டு
இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்கலாம் லூஸ்லே. இது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது ஓகே போதும், ரொம்ப தேவையில்ல. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாஸ்டிக் நல்லா இல்லை தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நான் ஒட்டிகிட்ருக்கிறது போட்டு வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது வந்து லைட்டாக டேர்ன் கூட பண்ண முடியாது. ஸோ ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பிடிப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிஞ்சிரும். சும்மா ஏதோ சின்னது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரப்பர் மாதிரி. சும்மா அப்படி இழுத்து வச்சிங்கன்னா பிஞ்சிரும். ஸோ இது ஒரு இது. அப்புறமா இந்த இது எடுத்து எவ்வளோ நாளைக்கு நம்ம ஃபோன் மாட்டி யூஸ் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ இட்ஸ் குட். பட் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக அப்படியே பார்த்தீங்கன்னா இது கரெக்டான சாய்ஸ் இல்லை, அவ்வளோதான் சொல்கிறது. ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே கீழே வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க.